இப்போ ரீரிலீஸ் பற்றி கேட்டிங்க, அது வந்து உள்ளபடியே நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா என்றைக்கோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்பொழுது இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அன்றைக்கி பெருசாக டிக்கெட் விலை கிடையாது, பெரிய அளவு கூட்டம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன்லாம் அன்றைக்கி வந்து கொடுத்தது கிடையாது. பட் இன்றைக்கி வந்து ஒரு 700 ஸ்க்ரீன் 800 ஸ்க்ரீன் அசால்ட்டாக போடுற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. 60 பிரிண்ட்டு 70 பிரிண்ட்டு போடுவாங்க. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 100 பிரிண்ட்டு போடுவாங்க. அப்போ அது ஓடி ஓடி உங்களுக்கு கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போல்லாம் 3 நாளில் ஒரு பெரிய அளவு கையில் பணத்தை பார்த்துடலாம். இப்போ இந்த சச்சினே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 800 தியேட்டராவது போடுவாங்க தமிழ்நாட்டில். அப்போ பெரிய கிராண்ட் ரிலீஸாக பிளான் பண்ணுறாரு அவர். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு பல வருஷம் கழித்து ஒரு படத்துலேருந்து ஒரு தொகை வருதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அவங்க இன்றைக்கி தானு சார் நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அது வேறு, அது அவர்கிட்ட போய் கேட்டால் தெரியும். பட் எவ்வளவு தொகை வந்தாலும் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளருக்கு அவருடைய பழைய கடன்களை அடைப்பதற்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ரீரிலீஸ் வருவதும் அதை மக்கள் கொண்டாட்டமாக பார்க்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான்.